Hello friends, welcome back to our channel Sophie Chat. என் பேர் சோஃபியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சேனல்ல இருந்து நம்ம இன்ட்ரோ கொடுக்கும்போதே உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான். நம்ம சேனல்ல குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாளா ஆச்சு. பெரிய வீடியோ போட்டே ரொம்ப நாளா ஆச்சு. இருந்தாலும் குக்கிங் வீடியோ அதோட ரொம்ப நாளா ஆச்சு. அதனால இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன டிஷ் பண்றோம்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு காரசாரமான செட்டிநாடு ஸ்பெஷல் மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா ஸ்வீட்டிலேயே அரைச்சி செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, கூட கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, அதாவது 3மே கரெக்டான அளவுக்கு எடுத்து இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டு இதை லைட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் சரியான அளவு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம மீனில் போடும்போது கரெக்டாக மீனில் ஒட்டு மசாலானா. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து இந்த மாதிரி நடுவில் 3 கீரை போட்டுக்கலாங்க. 2 பக்கமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து மீனில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா படுற மாதிரி, ஈவனாக எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்ளை பண்ண மீனை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடாகிற வரையிலும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் நான் மிச்சம் இருந்த மீன் எல்லாத்துக்குமே மசாலா தடவி வச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. நல்லா மேலெல்லாம் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு, அந்தளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. மீனை எடுத்து தோசைக்கல்லில் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. லைட்டாக எண்ணெய் விட்டு மாற்றி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல காரசாரமான செட்டிநாடு ஸ்பெஷல் மீன் வறுவல் சூப்பராக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். மசாலா கொஞ்சம் உதிராமல் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா ஜூஸியாகவும் சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி சண்டே.